தோப்பு கரணம் போடும்போது காதை ரெண்டு பக்கம் கைகளை மாற்றி பிடிச்சு உட்கார்ந்து எந்திரிக்கும் போது கால் கட்டவரிலிருந்து 2 நரம்புகள் தூண்டப்பட்டு முதுகு தண்டத்தில் உள்ள 7 சக்கரங்களையும் இயக்கி மூளையின் அடிப்பகுதியில் உள்ள பீனியல் கிளாண்டு வரைக்கும் சென்று பீனியல் சுரப்பி சுரக்கும். இதைத்தான் அமிழ்தம்னு சொல்லியிருக்காங்க. இதை சின்ன வயசில் நாம் ஸ்கூலில் படிக்கும்போது வாத்தியார் தோப்புக்கரணம் படி சொல்லுவார். அதுக்கப்புறம் கோவில்களில் விநாயகர் கோவிலில் இதை செய்வோம். இது நம்ம சித்தர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். யோகம் தவம் செய்து பார்க்கடலை கடைந்து அமிழ்தம் எடுக்கிற மாதிரியான சிந்தனை செயல் இது. இது செய்யும்போது இந்த பீனியல் கிளாண்டு பிட்யூட்டரி கிளாண்டெல்லாம் சுரப்பிகளை உமிழ்ந்து உடலின் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, ஞாபகம், நல்ல அறிவு வளர்ச்சி இது அத்தனையும் கூட்டும்.